Hi friends, welcome to Sankara Tips in Tamil channel. Subscribe பண்ணவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். ஒருத்தர் நிறைய ட்ராயிங் வீடியோஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வர வீடியோஸில் அதெல்லாம் நான் கவர் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லேயர் இந்த நம்மளோட பிராண்டோட இது வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நியூ லேயர் இது என்ன சைஸில் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கும்போது ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் சைஸ்னு வரும். இந்த பக்கத்தில் நான் உங்களுக்கு அதுக்கு தான் அந்த இது வந்து போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அதில் போயிட்டு நான் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஃப்ரேமில் போயிட்டு டேபிள் சைஸ் எடுத்துக்கிறேன். டேபிள் சைஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து வித்து வந்து 383 பிக்சலும் ஹைட் வந்து 383 பிக்சலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு க்ரீன் கலர் இது இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு ரெட் கலர் மார்க் இருக்கும், அது வேணால் க்ளோசிங்னு அர்த்தம். அடுத்தாப்பில் இதில் வந்து நான் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு பிளாக் கலர் வந்து ஃபில் பண்ணுறேன். பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் வந்து பிக் பண்ணுறேன். இந்த இதுலேருந்து டூல் பாக்ஸ்லேருந்து முடிச்சுட்டு அந்த ரிப்பீட்டுனுங்கிறத சூஸ் பண்ணுறேன். ரிப்பீட்டுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து அதை கரெக்டாக எடுத்து ஜூம் பண்ணி பாருங்கள். 2 விரலால் ஜூம் இன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். நீங்கள் அதை மாத்திரம் தனியாக எடுத்திங்கன்னா அது மாத்திரம் தனியாக இந்த 4 பாக்ஸ் மாத்திரம் தனியாக வரும். நீங்கள் ஜூம் இன் வந்து நம்ம 2 விரல் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட கரெக்டான ப்ரஷ் பேட்டர்ன், இது வந்து ப்ரஷ் பேட்டர்னாக நம்ம வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இது எங்கெல்லாம் கவர் ஆகுங்கிறத சொல்கிறேன். ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனுக்கு போயிட்டிங்கன்னா உங்களோட தப்பு வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம அண்டோவை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது புதுசாக ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயர் நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த தேர்ட் லேயராக இது போயிடும். இந்த தேர்ட் லேயராக இருந்தது செகண்ட் லேயராக நம்ம கீழே வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து கலர்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்ன மாதிரி கலர்ஸ்னால் ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு என்ன டைப் ஆஃப் ப்ரஷ் எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப் அண்ட் ஹார்டுன்னு இருக்கும். இந்த ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டியும் வந்து ஃபுல்லாக 100% வச்சுக்கோங்க. இதில் ஒப்பாசிட்டி குறைச்சி நம்ம வந்து ஸ்க்ரிபிள் ஆர்ட் டியூட்டோரியல்லாம் பண்ண போகல. ஸ்க்ரிபிள் ஆர்ட் டியூட்டோரியலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒப்பாசிட்டியை குறைச்சி முதல்ல 10%, 15%, 20% அப்படின்னு ரைஸ் பண்ணும்போது அதை அந்த ஆர்ட்டோட வந்து க்ளோயிங்காக இருக்கணும்னா அந்த மாதிரி நம்ம அந்த இதில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து இந்த டோட்டல் ஸ்க்ரீன், அதாவது இந்த ஸ்க்ரீன் 1:1 வந்து இந்த கலர்ஸை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். விதவிதமான கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறேன். விதவிதமான ஒரே பேட்டர்ன்லேயும் நீங்கள் கலர்ஸ் ஃபில் பண்ணலாம். வெவ்வேறு கலர்ஸும் ஃபில் பண்ணுறேன். ஏன்னா ஜஸ்ட்டு இது டுட்டோரியல் பர்பஸ்னால நான் அப்படியே ஜஸ்ட் ரொம்ப இதாக பண்ணல. அங்கங்கே ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறதுக்காக அது பண்ணுறேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறதுக்கு உண்டான இது தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணலாம். தப்பு பண்ணிட்டா நீங்கள் வந்து ஒன்று வந்து அண்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மேலே வந்து லெஃப்ட் கார்னரில் இருக்கும், அது யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து எரேஸ் வந்து நீங்கள் பெட்டர் வந்து லேயராக ஒர்க் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கு எரேஸ் எப்படி பண்ணலாங்கிறது, எந்த டூல் வச்சு நம்ம எரேஸ் பண்ணுவோங்கிற ஆப்ஷன்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் காமிச்சு கொடுக்குறேன். நீங்கள் லேயரை வந்து மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, எரேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டலாக பண்ணியிருக்கிறது வந்து போயிடும். வேறு லேயரை வந்து செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து மர்ஜ் ஆகாததுனால நம்ம எந்த லேயர் தப்பு பண்ணியிருக்கோமோ அந்த இதை மாத்திரம் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி கூட அந்த லேயரை ஒரு லேயர் ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த ஸ்டெப்பை மாத்திரம் கூட திருப்பி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம லேயராக வரைகிறதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒருத்தவங்க வந்து ட்ராயிங் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக ட்ராயிங் வீடியோஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக போடுறேன். அதே மாதிரி நான் பிகினிங் எப்படி வந்து ட்ரா பண்ணணும், என்ன பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும், பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ட்ராயிங்கு, பிகினர்ஸ் டுட்டோரியல்ஸ்னு தனியாக ட்ராயிங் வீடியோஸ் வந்து பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நான் உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து போடுறேன். இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் 1:1 768x768 தான் ஸ்க்ரீன் சைஸ் வந்து ஆக்சுவலாக 1:1. நம்ம வந்து அது 383
பிரிக்கிறோம். இது வந்து இதோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக தான் நான் இந்த இதை யூஸ் பண்ணேன். ஸ்க்ரீன் சைஸ் 1:1னா கரெக்டாக அது உள்ளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு அப்படியே உக்காந்துருக்கும். அதை தவிர்த்து நம்ம வந்து கவனம் வந்து நம்ம எங்கேயுமே நமக்கு சிதறாது. அதனால் வந்து இந்த 1:1 வந்து நான் சூஸ் பண்ணேன். 1:1 தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னா, இந்த ப்ரஷ் அந்த பேட்டர்ன் ரிப்பீட்டு நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா வாட்டர் மார்க்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நான் எப்படி பண்ணலாங்கிறது ஃபர்தர் வீடியோஸில் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணிட்டோம். நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இந்த கலரில் தான் நம்ம வந்து பிளர் யூஸ் பண்ணணும். நான் மேலே இருக்கிற லேயரையும் சேர்த்து பிளர் பண்ணுற மாதிரி நான் பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த கலர் லேயர், அதாவது இந்த செகண்ட் லேயரில் மாத்திரம் இந்த ஃபில்டரை சூஸ் பண்ணிவிட்டு பிளரை சூஸ் பண்ணிவிட்டு காசியன் பிளர் வந்து 50% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல என்னை விட எஃபெக்டிவாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்து அதை கவனிக்கலாதனால தான் நான் அந்த இதை வந்து 32 பிக்சல்னு இங்கே வந்து குறைச்சிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கலர் லேயரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பிளர் கொடுங்க. அடுத்தாப்பில் இந்த ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் மேலே இருக்கிற லேயரில் வச்சு ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வரைஞ்ச பேஸ் லேயரில் வச்சு ஃபில்டர் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அதில் போய்ட்டு எக்ஸ்பேன்ஷன் ஒன்று இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 லென்ஸ் மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒன்று வரும். அதை வந்து எங்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த இடம்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பல்ஜ் ஆகி அதுலேருந்து மேலே வந்து இதாகி வரும். இதை வந்து நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ட்டு போடுறோம். அந்த டென்ட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறப்போ யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபிஷ் ஐக்கு யூஸ் பண்ணலாம். வேவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ட்ருல் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒரு சுழற்சி க்ரியேட் பண்ணணும். ஒரு பிக்சரில் வந்து ஒரு தண்ணி இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம சுழற்சி உண்டாக்கணும் அப்படின்னா அதுக்கெலாம் இது யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் நீங்கள் வந்து வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, IbisPaintXக்கும் சரி எதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.